இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வாராக. வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்யணும் அப்படின்னா அதுக்கு முந்தின வசனத்துல சில காரியங்களை சொல்கிறதை பார்க்கிறோம். முந்தினை விட நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ரெண்டு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய விரும்புறாரு, அது செய்ய போறாரு. அப்ப புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னவர் கண்டிப்பா புதிய காரியத்தை செய்வார். ஆனால் அதை செய்வதற்கு அவர் புதிய காரியத்தை நமக்கு செய்யணும்னா நம்ம சரிப்படுத்த வேண்டிய சிலவற்றை சரிப்படுத்த வேண்டியது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, முந்தினை விலை நினைக்க வேண்டாம். கடந்த காலங்களில் நடந்தவைகளையே திரும்ப திரும்ப நினைச்சு திரும்ப திரும்ப அதையே மனசுக்குள்ள போட்டு உருட்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். பழைய காரியங்களை நீங்க ரொம்ப நினைக்க 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 அது உங்களுக்கு சஞ்சலம் தான், அது வருத்தம் தான். அது அநேகரோடு சமாதானமா இருக்க விடாதபடிக்கு அல்லது நன்றா இருக்க விடாதபடிக்கு அதுவே நமக்கு தடையா மாறி பழைய காரியங்கள் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டு அதை நினைக்கவே நினைக்காது. முந்தினவைகளை எல்லாம் மறக்கப்பட்டு போகட்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில தன் சுற்றி வாலிப நாட்களுடைய காரியங்களை எல்லாம் மறந்து அவருடைய தகப்பன் வீட்டை மறந்து போகும்படி கேட்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் செய்ய போகிற புதிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம முந்தின காரியங்களை எல்லாவற்றையும் மறக்க வேண்டும், அதை நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது. அதே போல அடுத்து சொல்றாரு, பூர்வமானவைகளை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டாம். பூர்வமானவைகள் இது பூர்வமான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. அவைகளையே சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டாம். பூர்வமானது அப்படியே பூர்வமானவா தான் இருக்கு, அப்படியே பழசா தான் இருக்கு. அது இருக்கிறது இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போறார். நமக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுறது பழைய ஏற்பாடு நியாய பிரமாணம் இதெல்லாம் சொல்லப்பட்டு வந்தார். அவைகளையே அல்ல, ஆண்டவர் செய்கிற புதிய காரியம். விசுவாசத்தினாலே நீதிமான் ரட்சிக்கப்படுவான், நீதிமான் பிழைப்பான். ரட்சிப்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக வந்திருக்கிறது. பூர்வமானவைகளை குறித்து சிந்தித்து ஆண்டவர் செய்கிற புதிய காரியத்தை இழந்து போய்விடக்கூடாது. ஆகவே அவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் கேட்டத வசனத்தின்படி முந்தின காரியங்கள் எது இருந்தாலும், வேதனை கொடுக்கிற காரியம், நம்ம பிரியப்படாத காரியம், நாம் மிகவும் வருத்தப்பட்ட காரியம், நிந்திக்கப்பட்ட அவமதிக்கப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கணும். அது எல்லாத்தையும் மறந்துருங்க. இன்னைக்கு அந்த இடத்தை எம்டி ஆக்குங்க, உங்க இருதயத்தை எம்டி ஆக்கி கொடுங்க. பூர்வமான சிந்தித்து கொண்டிருப்போம்னு சொன்னா அந்த பூர்வமான சிந்தைகள், பூர்வமானதை குறித்து எதெல்லாம் உங்களுக்கு பூர்வமானதா இருக்கிறதோ அதை குறித்த சிந்தைகள் இருக்கும். அது எல்லாம் ஆண்டவரே எனக்கு அதை மறக்க உதவி செய்யும். அதையே நான் சிந்தித்து கொண்டிருக்காதபடிக்கு என் சிந்தை கிறிஸ்துவ சிந்தையை மாறட்டும். நான் அப்பொழுது ஆண்டவர் செய்கிற புதிய காரியத்தை பார்க்க முடியும். முந்தையவளை மறந்து பூர்வமானவனை சிந்தித்துக் கொண்டே இராமல் இருப்போமானால் ஆண்டவர் கொடுக்கிற புதிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.